விமர்சனம் நம்ம மீது, தலைவர் மீதும் எந்த அளவுக்கு இனி வரும் காலங்களில் அருவருக்கத்தக்க விமர்சனங்கள் வருங்கிறது எனக்கு இப்பையிலேருந்தே தெரிய வருது. ஆனால் அதற்கு ஒரே பதில் 1980 96 வரைக்கும் திரு ஜெயலலிதா மேடத்தை வந்து உடல் ரீதியாக திமுக மேடைகளில் அவமானப்படுத்துவாங்க. ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள். திமுக பிரச்சாரமே அப்படிதான் இருக்கும். கண்ணாமனான்னு பேசுவாங்க. ஆனால் அடுத்த நாள் போய் யார் கூட போட்டோ எடுத்துட்டேன்னு பாருங்க, நம்ம துணை முதலமைச்சர் கூட போட்டோ எடுத்துக்குவாங்க, பேச வைப்பாங்க. ஆனால் அவர் அமைதியாக இருந்துக்குவார். அந்த மாதிரி அருவருக்கத்தக்க ஒரு விமர்சனங்கள் வரும் பொழுது ஜெயலலிதா மேடம் பதில் சொன்னாங்க. பொறுமையின் மூலம் பதில் சொன்னாங்க. 2014 234 தொகுதி தனியாக ஜெயிச்சு காமிச்சாங்க. தனியாக நின்று ஜெயிச்சு காமிச்சாங்க. ஸோ நம்மளுடைய தலைவர் அண்ணா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு புதிய தலைமையை தமிழகம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. நமக்கான அரசியல் சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இவங்க செட் பண்ண நெரேட்டிவ், நமக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள், இவங்க சொல்லக்கூடிய கால்குலேஷன்ஸ், உங்களுக்கு 20% இருக்கும், 30% இருக்கும், இந்த உடவியல் எல்லாம் தூக்கி எறிந்து எப்படி 77 ஒரு மாற்றங்கள் 48% 24% மக்களால் தூக்கி எறியப்பட்டார்களோ அதே போல வரக்கூடிய தேர்தல் 2026 தமிழக வெற்றி கழகம் மிக பெற அளவில் மக்கள் பேராதுடன் ஆட்சி அமைத்து தலைவர் அவர்கள் முதலமைச்சராகவும் நம்மளுடைய இணைந்து வரக்கூடிய கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் சரிசமமான ஒரு புதிய அரசியலை உருவாக்கி அதற்கான பயண திட்டத்தை உருவாக்கி ஒரு புதிய வரலாறு உருவாக போகிறது. அந்த வரலாற்று நிகழ்வில் நாம் தான் இணைந்து உருவாக்க போகிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும் தோழிகளும் இணைந்து அந்த வரலாற்றை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.